இணை வைப்பாளர்கள் சொன்ன பதில் என்ன? அதற்கு அவர்கள் சொன்ன சமாளிப்பு என்ன? உலமானவர்கள் நம்பியது என்ன? அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன், இதெல்லாம் அதை விட சின்ன சக்தி பெற்றவைகள் தான். அல்லாஹ்விடம் நெருக்கம் பெறுவதற்கே இவைகளை நாங்கள் வணங்குகிறோம். அந்த பதில் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா? நபி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களா? இஸ்லாம் அந்த பதிலை அங்கீகரித்ததா? இன்னும் அவர்கள் சொன்னார்கள், இவைகள்ட்ட நாங்கள் நேரடியா கேட்கல, எங்கள் தேவைகளை கோரிக்கைகளை இவைகளிடத்தில் கேட்டால் இவை எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று தருவார்கள். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். குழந்தையை தாங்க என்று கேட்டால் இவரிடத்தில் நாங்கள் கேட்கவில்லை, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி இந்த அடியாருக்கு குழந்தை தேவை, இறைவா நீ குழந்தையை கொடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு பண்ணுவாங்க. இப்படித்தான் அவர்கள் சொன்னார். இன்றைக்குள்ள முஸ்லிம்களும் அப்படித்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு தர்காவுக்கு போறீங்க? எதற்கு சமாதிகளை வழிபடுகிறீர்கள்? எதற்கு நீங்களாகவே இறைநேசர்கள் மகான்கள் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை வணங்கி வழிபட வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? அங்க என்ன மகான்கள்? அல்லாஹ் நான் சொன்னோம், அல்லாஹ் ஒருத்தன் தான், இவர்கள் எல்லாம் கடவுள் அல்ல, இவர்கள் எல்லாம் அல்லாஹ் கிடையாது. அப்ப ஏப்பா அங்க போய் நீ துஆ செய்ற? அல்லாஹ்ட்ட இவர்கள் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். மக்கா இணை வைப்பாளர்கள் சொன்ன அதே பதிலை இன்றைய முஸ்லிம்களும் சொல்கிறார்களா? அப்ப இது தௌஹீதா? அல்லாஹ் தௌஹீதா ஏற்கலையே. இன்னும் அவர்கள் இவைகளை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இந்த மகான்கள், அது திருச்சி நத்தர் ஷாவா இருக்கலாம், ஷாவுல் பாதுஷாவா இருக்கலாம், நாகூரி, ஏராளமான முஸ்லிம்கள் யார் யாரையெல்லாம் மகான்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தமிழக முஸ்லிம்கள் மகான்களுக்கா பஞ்சம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏகத்துவத்தில் உறுதியாக நிலைத்து நிற்போம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏகத்துவம் என்பது அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிக பெரும் பாக்கியம். ஏனென்றால் இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்குத்தான் அத்தனை இறை தூதர்களும் அல்லாஹ்வால் தேர்வு செய்து அனுப்பப்பட்டார்கள். இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் பரப்பவே அல்லாஹ்விடமிருந்து வேதங்கள் அருளப்பட்டது. இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் நிலைநாட்டத்தான் அத்தனை தூதர்களும் தங்களது ஒட்டுமொத்த வாழ்வையும் அர்ப்பணித்தார்கள். அப்படி எல்லா இறை தூதர்களும் தங்களது முழு வாழ்வையும் அர்ப்பணித்து இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்ன போது பல்வேறு மக்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இறை தூதர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்காமல் இருந்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை எடுத்து மக்கள் மத்தியில் சொன்ன பொழுது சாமானிய மக்கள் பலர் ஏற்றுக்கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்கவில்லை. அவருடைய மகனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தையே கட்டமைத்தார்கள். தம்முடைய குடும்பத்தில் பல்வேறு உறுப்பினர்களை ஏகத்துவத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய நன்மக்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கு இந்த ஏகத்துவம் என்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மக்காவில் செய்த பிரச்சாரம் உலகெங்கிலும் போய் சென்றடைகிறது. அபிசீனியாவிற்கு செல்கிறது, ரோமாபுரி நாட்டிற்கு செல்கிறது, இன்னும் அரபு பிரதேசங்களை தாண்டி பல்வேறு நாடுகளுக்கு சென்ற நபிகள் நாயகத்தின் ஏகத்துவ பிரச்சாரம் அங்குள்ள மக்கள் எல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையில் நபிகள் நாயகத்தின் பிரச்சாரத்தால் கவரப்பட்டு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் அடிமை வர்க்கம் என்று கருதப்பட்ட சமூகத்திலிருந்து கூட நபிகள் நாயகத்தின் ஏகத்துவ பிரச்சாரத்தினால் கவர்ந்தவர்கள் பலர் உண்டு. அப்ப நபிகள் நாயகத்தின் பிரச்சாரத்தினால் சாமானிய மக்கள் பலரும் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அந்த சாமானிய மக்களுக்கு கொடுத்திருந்தால் நபிகள் நாயகம் பெரிதிலும் விரும்பிய தம்முடைய பெரிய தகப்பனார் அபு தாலிபிற்கு இந்த இஸ்லாம் என்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை, ஏகத்துவம் என்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிப் அவர்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்குமே, அவர் இந்த ஏகத்துவத்தில் சங்கமித்தால் நன்றாக இருக்குமே என்று பெரிதும் ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு சொன்னான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹப்பத, நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள், நான் நாடியோருக்கு தான் இந்த
விரும்புவேன். ஏகத்துவம் என்கிற இந்த வாக்கியம் என் கையில் இருக்கிறது, என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. நான் விரும்புகிற மக்களுக்குத்தான் இந்த வாக்கியத்தை கொடுப்பேனே ஒழிய நீங்கள் நேசிக்கின்ற, நீங்கள் விரும்புகின்ற நபர்களுக்கெல்லாம் இந்த வாக்கியத்தை வழங்க இயலாது. அல்லாஹ் தெளிவுபட எடுத்து சொன்னான். அப்ப இறை தூதர்களின் குடும்பத்தினர்களுக்கு கிடைக்காத இந்த வாக்கியம். அதே நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்பட்ட, எதிர்ப்புறத்தில் இந்த ஏகத்துவ கொலைக்கு பெரும் தலைவலியாக இருந்த ஃபிரௌன், அவனுடைய குடும்பத்தினரில் தன்னை உயர்ந்த இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனா ரப்புக்குமுல் அலா, உங்கள் எஜமானர்களுக்கெல்லாம் மேலான எஜமானன் நான் தான் என்று இஸ்ரவேல் சமூக மக்களுக்கு பறைசாற்றி கொண்டிருந்த ஃபிரௌனின் மனைவிக்கு ஏகத்துவம் கிடைத்தது. நபிமார்களின் வாரிசுகளுக்கு கிடைக்காத ஏகத்துவம், பல்வேறு இறை தூதர்களின் மனைவிமார்களுக்கு கிடைக்காத ஏகத்துவம், நபிமார்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்காத ஏகத்துவம், இஸ்லாத்தின் எதிரி என்று அறியப்பட்ட ஃபிரௌனின் மனைவிக்கு அல்லாஹ் கிடைக்க செய்தான். அப்படி என்றால் இந்த ஏகத்துவத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்றால் இது மிக பெரும் பாக்கியம். நபிமார்களின் குடும்பத்தினருக்கு அல்லாஹ் நாடவில்லை, நமக்கு நாடி இருக்கிறான். நாம் இந்த ஏகத்துவத்தில் சத்தியத்தில் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். நம்முடைய முயற்சி எதுவும் இல்லாமலேயே, நாம் அல்லாஹ்விடத்தில் இதற்காக எந்த பிரார்த்தனையும் செய்திடாமலேயே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த தௌஹீத் நமக்கு வழங்கப்பட்டிருப்பது மிக பெரும் பாக்கியம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை பெற்றதற்கு பிறகு ஒவ்வொரு முஸ்லிமும் கருத வேண்டிய செயல்பாடு என்ன? இந்த ஏகத்துவத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகளை மிகச்சரியாக அறிந்து கொண்டு வேறு எந்த விஷயங்களுக்கும் திசை திருப்பல்களுக்கும் இடமளிக்காமல் உறுதியாக நாம் இஸ்லாத்தில் பயணிக்கின்றோமா? ஏகத்துவத்திலிருந்து நாம் திசை திருப்பப்படாமல் இருக்கிறோமா? உண்மையான ஏகத்துவத்தில் அத்தனை முஸ்லிம்களும் தொடர்ந்து செயல்படுகிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாம் என்றால் என்னவென்றே முஸ்லிம்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தௌஹீத் என்றால், ஏகத்துவம் என்றால் என்னவென்றே முஸ்லிம்களில் பலர் புரியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் தமிழகத்தில் உள்ள எந்த முஸ்லிமை நீங்கள் கேட்டு பார்த்தாலும் சரி, என்ன சொல்வார்கள்? நீங்கள் தௌஹீதில் இருக்கிறீர்களா? நீங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. நீங்கள் சந்திக்கின்ற, எதிர்கொள்கிற எந்த முஸ்லிம் இடத்தில் இந்த கேள்வியை நீங்கள் முன்வைத்தாலும், ஆமா நான் தௌஹீதில் தான் இருக்கேங்குவார். நான் ஏகத்துவத்தில் தான் இருக்கிறேன், விதிவிலக்கே கிடையாது. எந்த முஸ்லிம் இடத்தில் அவர் எந்த ஜமாத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த முஸ்லிம் இடத்தில் நீங்கள் இந்த கேள்வியை முன்வைத்தாலும், நான் இஸ்லாத்தில் தானப்பா இருக்கேன், நாம் தௌஹீதில் தானே நாங்கள் இருக்கிறோம் என்றுதான் அனைவரும் சொல்வார்கள். அப்ப கருத்து வேறுபாடின்றி அனைவரும் நாங்கள் தௌஹீதில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடு வெவ்வேறாக இருக்கிறது. அவர்களின் செயல்பாடுகள் ஒன்றுக்கொன்று முரணானவைகளாக இருக்கிறது. ஏன் இந்த வேறுபாடு? உண்மையான தௌஹீத் எது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அவரவர் ஒன்றை உருவகப்படுத்திக் கொண்டு அல்லது தங்கள் முன்னோர்கள் போட்ட பாதையில் பயணித்துக் கொண்டு இதுதான் இஸ்லாம், இதுதான் தௌஹீத் என்று அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில், தவறான நம்பிக்கையிலேயே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தௌஹீதிலிருந்து, உண்மையான தௌஹீதிலிருந்து திசை திருப்பப்படுகிறார்கள். அதில் உறுதியாக நிலைத்து நிற்காமல் வழிமாறி செல்கிறார்கள். என்ன பிரச்சனை? தௌஹீத்னா என்னவென்று இவர்கள் நினைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், இந்த ஏகத்துவ கலிமாவை முன்மொழிந்து விட்டாலே அவர் உண்மையான தௌஹீத்வாதி என்று கருதி விடுகிறார். கலிமாவை சொல்லிட்டா போதும், நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம், நாம தான் கலிமா சொன்ன முஸ்லீம் ஆயிட்டேன், நாம் ஏகத்துவத்தில் தானே இருக்கிறோம், முஸ்லீமாகத்தானே இருக்கிறோம், இஸ்லாம் என்கிற இந்த தீனை பற்றி பிடித்துக் கொண்டுதானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கலிமா சொன்னா போதுமா? அல்லாஹ்வை நாங்கள் நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்தான் வானத்தை படைத்தான், அல்லாஹ்தான் பூமியை படைத்தான், அல்லாஹ்தான் நம்மை படைத்தான், அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து இயக்கிக் கொண்டிருப்பவன் அல்லாஹ்தான். இந்த நம்பிக்கையில் நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் தௌஹீதில் பயணிக்கிறோம். நாங்கள் இருப்பதுதான் உண்மையான
உண்மையான இஸ்லாம் என்று முஸ்லிம்களில் பலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் படைச்சது அல்லாஹ்னு சொன்னா தௌஹீத் ஆயிருமா? வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ், ஒன்னை படைச்சது, எண்ணெய் படைத்தது, மண்ணை படைத்தது, அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்வகித்துக் கொண்டிருப்பது அல்லாஹ் என்று சொன்னால் அது மட்டுமே தௌஹீத் ஆகிவிடாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் இப்போது சொன்ன அனைத்தையும் அவர்கள் நம்பித்தானே இருந்தார்கள். நபிகள் நாயகத்தை இறை தூதராக ஏற்க மறுத்தார்கள். திருக்குரானை இறைவேதம் என்று நம்ப மறுத்தார்கள். இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களாக வணக்க வழிபாடுகளை உருவாக்கி கொண்டார்கள். இந்த மூன்று அம்சங்களை தவிர்த்து அல்லாஹ் பற்றிய அவருடைய நம்பிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் திருக்குரான் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? இப்போது முஸ்லிம்கள் அல்லாஹ்வை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறார்களோ இதையெல்லாம் மக்காவில் வாழ்ந்த இணைவிப்பாளர்களும் சொன்னார்கள். அல்லாஹ் திருக்குரானில் நமக்கு சொல்லித் தருகிறார். வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நபியே, இந்த மக்காவில் உள்ள இணைவிப்பாளர்கள் அவர்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்கிறான், இவர்களிடம் வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், வஸഖர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி இருப்பது யார் என்று கேட்டால் அவர்கள் சற்றும் தாமதமின்றி சொல்வார்கள், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றே சொல்வார்கள். வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, சூரியன் சந்திரன் அவற்றை நிர்வகித்துக் கொண்டிருப்பது யாருன்னு கேட்டால் உடனே சொல்வார்களாம் அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். ஃபஅன்னா யூஃபகூன். அப்படி என்றால் இவர்கள் எப்படி திசை திருப்பப்படுகிறார்கள்? எதிலிருந்து? உண்மையான தௌஹீதிலிருந்து எப்படி இவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள்? கேளுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலஇன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன். நபி அவர்களிடம் நீங்கள் கேட்டால் வானத்திலிருந்து தண்ணீரை பொழிபவன் யார், மழையை தருபவன் யார், ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, பூமி காய்ந்ததற்கு பிறகு அதனை உயிர்ப்பிக்க செய்பவன் யார் என்று நீங்கள் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். மழையை தருவது யாருன்னு கேட்டா அல்லாஹ் என்கிறார்கள். வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றே சொல்கிறார்கள். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள படைச்சது யாருன்னு கேளுங்க. உன்னை யாருப்பா படைச்சா? உங்க பாட்டனார்களை, உங்கள் பெற்றோர்களை, பரம்பரை பரம்பரையாக உங்கள் சமுதாயத்தை, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் படைத்தது யாரு? வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை படைத்தது யார் என்று கேட்டால் அப்போதும் சொல்வார்கள் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றே அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை என்ன? மழையை தர்றது அல்லாஹ், வானத்தை பூமியை படைச்சது அல்லாஹ். கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிக பெரும் மழை, பெரும் துன்பம் ஏற்படவிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் யாரை அழைப்பாய் என்று கேட்டால் சற்றும் தாமதம் என்று சொல்வார்களாம், அல்லாஹ் தான் இந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பான். எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்று சொன்ன அந்த மக்களைத்தான் அவர்களை அல்லாஹ் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான ஏகத்துவாதிகளாக அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. என்ன காரணம்? லாத், உஸா, மனாத் என்கிற சிலைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த சிலைகளத்தில் போய் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அவங்க சொன்ன காரணம் என்ன? இன்றைக்குள்ள முஸ்லிம்கள் தௌஹீதுக்கு மாற்றமான பாதையில் பயணிக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அதே பதிலைத்தான் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் சொன்னார். இதுக்கெல்லாம் எதுக்குங்க? எல்லாமே அல்லாஹ் சொல்றீங்க, அல்லாஹ் தான் படைச்சாங்கிறீங்க, அல்லாஹ் தான் ரிஸ்க் தர்றாங்கிறீங்க, அல்லாஹ் தான் மழையை தருகிறான் என்கிறீர்கள், உங்களை படைச்சது அல்லாஹ்ங்கிறீங்க, பெரும் துன்பத்திலிருந்து உங்களை காப்பவன் அல்லாஹ் என்கிறீர்கள், அர்ஷுக்குரிய இறைவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்கிறீர்கள். எல்லாமே அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, சரியாக குர்ஆன் அடிப்படையில் சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் திசை மாறி செல்கிறீர்கள்? எதற்கு இவைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன? இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த சிலைகளை எல்லாம் நாங்கள் வணங்கி வழிபடுவது, இவைகளை கடவுள், இவைகள் மட்டுமே எங்களுக்கு எல்லா விதமான துன்பத்தையும் நீக்கும் என்கிற நம்பிக்கையில் அல்ல. இந்த சின்ன கடவுள்லாம் அல்லாஹ்கிட்ட எங்களை நெருக்கமாக்கி வைக்கும், அல்லாஹ்கிட்ட நெருங்குவதற்கு தான் இவைகளை நாங்கள் வணங்குகிறோம் என்றார். கற்களையும் சிலைகளையும் வணங்கிவிட்டு மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் சொன்ன பதில் என்ன? அதற்கு அவர்கள் சொன்ன சமாளிப்பு என்ன? உலமானவர்கள் நம்பியது என்ன? அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன்,
இதெல்லாம் அதை விட சின்ன சக்தி பெற்றவைகள் தான். இவைகளை வணங்கினால் அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறலாம். அல்லாஹ்விடம் நெருக்கம் பெறுவதற்கே இவைகளை நாங்கள் வணங்குகிறோம். அந்த பதில் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா? நபி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களா? இஸ்லாம் அந்த பதிலை அங்கீகரித்ததா? இன்னும் அவர்கள் சொன்னார்கள், இவைகள்ட்ட நாங்கள் நேரடியாக கேட்கல, எங்கள் தேவைகளை கோரிக்கைகளை இவைகளிடத்தில் கேட்டால் இவை எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று தருவார்கள். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். நோய் நொடியை நீக்குங்க அப்படின்னு கேட்டா அல்லாஹ்ட்ட கேட்டு இந்த நோய் நொடியை நீக்குவாங்க. குழந்தையை தாங்க என்று கேட்டால் இவரிடத்தில் நாங்கள் கேட்கவில்லை. இவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி இந்த அடியாருக்கு குழந்தை தேவை, இறைவா நீ குழந்தையை கொடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு பண்ணுவாங்க. இப்படித்தான் அவர்கள் சொன்னார். இன்றைக்குள்ள முஸ்லிம்களும் அப்படித்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு தர்காவுக்கு போறீங்க? எதற்கு சமாதிகளை வழிபடுகிறீர்கள்? எதற்கு நீங்களாகவே இறைநேசர்கள் மகான்கள் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை வணங்கி வழிபட வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? நாங்க என்ன மகான்கள் அல்லாஹ் நான் சொன்னோம்? அல்லாஹ் ஒருத்தன் தான். இவர்களெல்லாம் கடவுள் அல்ல, இவர்களெல்லாம் அல்லாஹ் கிடையாது. அப்ப ஏன்பா அங்க போய் நீ துவா செய்யற? அல்லாஹ்ட்ட இவர்கள் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். மக்கா இணை வைப்பாளர்கள் சொன்ன அதே பதிலை இன்றைய முஸ்லிம்களும் சொல்கிறார்களா? அப்ப இது தௌஹீதா? அல்லாஹ் தௌஹீதா ஏற்கலையே. இப்படி சொல்லக்கூடிய இந்த செயல்பாட்டை அல்லாஹ் தௌஹீத் என்று அங்கீகரிக்கவில்லை. உண்மையான இஸ்லாமாக இல்ல அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. இன்னும் அவர்கள் இவைகளை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இந்த மகான்கள், அது திருச்சி நத்தர் ஷாவா இருக்கலாம், ஷாவுல் ஹமீத் பாதுஷாவா இருக்கலாம், நாகூரி, இன்னும் ஏராளமான முஸ்லிம்கள் யார் யாரையெல்லாம் மகான்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தமிழக முஸ்லிம்கள் மகான்களுக்கா பஞ்சம்? இவர்கள் மகான்கள் என்று லிஸ்ட் போடுறதுக்கா பஞ்சம்? யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் மகான். அவங்களெல்லாம் பார்த்தார்களா? அவங்க வாழ்க்கை வரலாறு தெரியுமா? அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களின் வரலாறு தெரியாது. ஆனால் பேரை சொல்லிவிட்டால் போதும், அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸின் ஒட்டுமொத்த உடம்பு ஆடும். ஷாவுல் ஹமீத் பாதுஷா யாருப்பா, எங்கிருந்து வந்தார் அதெல்லாம் தெரியாது. நாகூர்ல இருக்கிறாரு ஷாவுல் ஹமீத் பாதுஷா, எங்க எல்லா துன்பத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அவர் நீக்கிடுவார். அவர் எங்களுடைய கவலைகளை போக்கி விடுவார். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார். இப்படி நம்புகிறார்களே, இப்படி அப்பட்டமாக சொல்கிறார்களே. இன்னும் இவர்கள் இறைநேசர்கள் மகான்கள் என்று பட்டியலிடப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தால் நமக்கே வேடிக்கையாக, இவர்கள்லாம் இறைநேசர்களா? இவர்கள்லாம் மகான்களா? யாரு கிறுக்கனா சுத்திக்கிட்டு இருப்பான் ஊர்ல ஒரு மாசமா, கீழே வேட்டி அவிழ்ந்து கிடப்பது கூட தெரியாது. நம்ம பார்த்தாலே பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம் இவன் பைத்தியக்கார பையன், வேற எங்கேயாவது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், அந்த லிஸ்ட்ல உள்ளவன் என்று சிறுவர்கள் கூட முடிவு செய்து விடுவார்கள். அப்படி செயல்பாடுகள் அப்படி இருக்கும். ஆனா அவங்க போய் மகான்வான், அவரை பத்தி தெரியாதுப்பா உனக்கு, பார்க்கத்தான் பைத்தியக்கார மாதிரி இருப்பாரு, பெரிய மகான். எங்கிருந்து வந்தாரு? ஈராக் பக்தாதுல இருந்து வந்தாரு. என்ன அவனுக்கு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பக்தாதுல இருந்து வந்தாங்கிற இவரெல்லாம் பக்தாதுல இருந்து வந்தால இவர்களாக பைத்தியக்காரர்களையும் வருஷ கணக்கில் குளிக்காதவர்களையும் சடப்பக்கீர் அவுளியா. சடப்பக்கீர் அவுளியான யாரு? வருஷ கணக்கில் குளிக்கிறது இல்லை, முடியெல்லாம் சட பின்னி இருக்கும், அழுக்குகளால் அசுத்தங்களால் குளிக்காம சட பின்னி விடும். லேசா குளிச்சா அந்த சடைகள்லாம் அவிழ்ந்து விடாது. இரும்ப கொண்டு அறுத்தாதான் தெரிவது. ஒரு மாசமா தண்ணியில முக்குனா கூட அந்த சடைகள்லாம் அவிழுமா என்பது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட நபர்களை இவர்கள் இறைநேசர்கள் மகான்கள். இஸ்லாத்தில் எவ்வளவு தூய்மையை பற்றி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாத்தமா தூய்மை இறை நம்பிக்கையின் ஒரு முக்கியமான அங்கம். இது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்த போதனை. அதுக்கு மாத்தமா குளிக்காம அழுக்கா சுத்திக்கிட்டு இருக்கிறவன் சடப்பக்கீரு, போதை பொருள் ஒரு மஸ்தான், பீடி மஸ்தான் அவுளியா. பீடி மஸ்தான் அவுளியான என்னமா பீடி குடிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்க ஒரு தர்காவில் இருந்தான் எங்க திருவனந்தபுரத்துல, அந்த தர்காவுக்கு பக்கத்துல பீடி குடிச்சுக்கிட்டு இருந்தான், கிறுக்கமா இருந்தா அவனை அவுளியான் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் உண்டியல போய் என்ன பண்ணணுமா, பீடி கட்டு போட்டா தான் அந்த அவுளியாவுடைய நேசத்தை பெற முடியும். குறிப்பிட்ட பிராண்டு தான் அவர் குடிப்பார், அது கேரளாக்காரங்களுக்கு தான் தெரியும். அந்த பிராண்டுக்கு பீடியை வாங்கி அங்க போய் போடணும். அந்த உண்டியல போட்டோம்னா நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி தருவார். அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்வார். அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் கேட்டு பெற்று தருவார். இந்த நம்பிக்கை உண்மையான தௌஹீதா? இந்த நம்பிக்கையில் இந்த செயல்பாட்டில் இருப்பவர்கள் நாங்கள் தௌஹீதில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? நாங்கள் உண்மையான இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் கருத முடியுமா? அதற்கு இடம்பாடே இல்லை. அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்கு தான் இதனை நாங்கள் சொல்கிறோம்.
திருக்குர்ஆன் அதனை உண்மையான தௌஹீதாக ஏற்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டு தருவாங்கன்னா எப்படி கேட்டு தருவாங்க? எதுக்கு கேட்டு தரணும்? நமக்கு கேட்க தெரியாதா? அல்லாஹ் நம்ம யாருக்காவது சொல்லி நேரடியா என்கிட்ட கேட்காதேன்னு சொன்னானா? அல்லாஹ் நம்மிடத்தில் சொன்னது என்ன? உண்மையான தௌஹீத் என்று சொன்னால் நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலேயே நேரடியாக கேட்டு பெறலாம். அதுதான் நமக்கு திருக்குர்ஆன் கற்றுத் தருகிற தௌஹீத். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அவனுக்கு நான் மிக நெருக்கத்தில் இருக்கிறேன், ரொம்ப பக்கமா தான் இருக்கிறேன், தூரமான இல்லை. அவன் கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியும், அவன் தேவைகள் என்ன என்பது எனக்கு தெரியும், அவனுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், அவன் மனதிற்குள் என்ன நினைக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும், அவனுக்கு தேவையான தீர்வு என்ன அதுவும் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, அவன் என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன். என்ன கூப்பிடு, உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட கேளு என்று நம்முடைய படைத்த இறைவன் சொல்கிறான். நம்மை படைத்த ரப்பு, நம்முடைய எஜமானன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கேளு என்று சொல்கிறான். நான் உனக்கு மிக நெருக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறான். அதற்கு பிறகு பரிந்துரை செய்வதற்கு இடைத்தரகர்கள் எதற்கு? எந்த மகான் நமக்கு வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவையை முறையிடுவதற்கு யாரும் நமக்கு தேவையா? நம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதற்கு இடைத்தரகர்கள் தேவையா? இதை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தௌஹீதுக்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் கேள், உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். இது அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய தௌஹீத். இதற்கு மாற்றமாக முஸ்லிம்கள் மகான்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள் என்று கருதி கொண்டு அவர்கள் மூலமா தான் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு குழந்தை வேணும்னா தர்காவுக்கு தான் போவோம், எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு அவர்கள் வழியாகத்தான் அல்லாஹ்வை அணுவோம். இது உண்மையான தௌஹீத் அல்ல. இதனை இஸ்லாமாக உண்மையான தௌஹீதாக அங்கீகரிக்கவில்லை. அது நம்ம புரியணும். அடுத்து என்ன, இவர்களாக சிலரை மகான்கள், இறைநேசர்கள் என்று சொல்கிறார்களே, அது முதல் தௌஹீதுக்கு உட்பட்டதா? அப்படி நம்ம சொல்ல முடியுமா? உண்மையான தௌஹீதில் இஸ்லாத்தில் பயணிப்பவர்கள் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவர் அவுலியா மகான், இவர் இறைநேசர், அவர் இறைநேசர், இறைநேசர்களை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கா? அல்ல நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறானா? அவுலியா என்றால், மகான் என்றால் என்ன அர்த்தம்? இறைநேசர் என்கிற பொருளில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர், இந்த அடியாரை அல்லாஹ் ரொம்பவும் விரும்புகிறான், நேசிக்கிறான், இந்த அர்த்தத்தில் தானே மகான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே. இப்ப நீங்க யாரை நேசிக்கிறீங்கன்னு நான் சொல்ல முடியுமா? நான் யாரை நேசிக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த நீங்கள் முடிவு செய்ய முடியுமா? நேசம் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. பிற மனிதர்கள் யாரை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியாத பொழுது அதை நாம தீர்மானிக்க முடியாது, பகிரங்கமாக சொல்ல முடியாது, அந்த அதிகாரம் நமக்கு இல்லை எனும் பொழுது அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய நேசர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை அதிகாரத்தில் தலையிடக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களை சுற்றிலும் ஒமிம்மன் ஹவுலக்கும் மினல் அஅராபி முனாஃபிகூன், கிராமப்புற அரபிவாசிகளில் பல நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உமின் அஹ்லில் மதீனத்தின் மரது அலன் நிஃபாக், மதீனாவிலும் நயவஞ்சகத்தனத்தில் ஊறி திளைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களை லா தஅலமுஹும், நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது, முடிவெடுக்க முடியாது. ஏன்? அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. எவன் நயவஞ்சகனா நடிக்கிறார், எவன் உண்மையான இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுகிறார், வெளிப்பார்வையில பார்த்தா அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்பாடுகளில் ஈடுபடுபவரை போல் தோன்றும். அதை வைத்துக் கொண்டு இவர் இறைநேசர் என்று டிக்ளேர் செய்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. வெளிப்பார்வையில நடிப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள். வெளிப்பார்வையில் கெட்டவர்களாக தெரிவார்கள், ஆனால் உள்ளுக்குள் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிற நபர்களாக இருக்கலாம். நாம முடிவெடுக்க முடியாதுங்களா? உங்களுக்கு தெரியாதுங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கே மனிதர்களை எடை போட முடியாது, சரியாக கணிக்க முடியாது, நல்லவன் கெட்டவன் யாருன்னு தெரியாது என்று சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு இல்லாத அதிகாரம் இவர்களுக்கு வந்து விட்டதா நாம சொல்ல முடியுமா?
இவர் இறைநேசர், இவர் மகான், இவர் நல்லவர், இவர் கெட்டவர், நம்ம பார்வையில் நல்லவர்னு சொல்லலாம். அல்லாஹ்விடத்தில் இவர் நல்லவர், அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிற நபர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. உஸ்மான் பின் மதூன் என்கிற ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி, ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக அரும்பாடுபட்டவர், பல்வேறு தியாகங்களை செய்தவர், நெருக்கடி காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை உறுதியாக கடைபிடித்தவர், ஹிஜ்ரத்து பயணம்லாம் புறப்பட்டு வந்தவர், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எல்லாவற்றையும் துறந்தவர். அதனே ஹிஜ்ரத்து பயணம் என்பது. அவர் மூத்தாயிறார். அப்ப உம்முல் அலா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி அந்த நபித்தோழரை ஜனாசாவை பார்க்கும்போது சொல்றாங்க, இன்னல்லாஹ கத அக்ரமக், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிறாங்க. இது நபியல்லாஹ் கேட்கிறாங்க. உம்முல் அலா என்கிற சஹாபிய பெண்மணியிடம் ரசூலுல்லாஹ் குறுக்கீடு செய்கிறார்கள். உம்முல் அலா அவர்களே, உமா யுத்ரிகி, உங்களுக்கு எப்படி தெரியும் அன்னல்லாஹ கத அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவங்க திருப்பி கேட்கிறாங்க, இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாம வேற யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்த போறாள்? மார்க்கத்துக்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்ட ஆளாச்சே, பெரும் பெரும் தியாகங்களை செய்தவராயிற்றே, இவரை கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்த மாட்டானான். இவரை கண்ணியப்படுத்தாவிட்டால் வேறு யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று அந்த பெண்மணி கேள்வி எழுப்பிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய இறுதி முடிவை பற்றி நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. என்னுடைய இறுதி முடிவு எப்படி அமையும் என்பதை நான் சொல்லக்கூடாது, அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் நபி தோழர்களில் சிலர் வேறு சிலரை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் நல்லவர், அப்படி வல்லவர், இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், இப்படிலாம் சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டும், லா உஸக்கி அலல்லாஹி அஹதன், அல்லாஹ்விடத்தில் இவர் தூயவர் என்று ஒருவரையும் நான் தூய்மைப்படுத்த மாட்டேன். இதைத்தான் நீங்க சொல்லணும். என் பார்வைக்கு இவர் நல்லவரா தெரிகிறாரு, என் பார்வைக்கு இவர் இப்படிப்பட்ட நபராக இருக்கிறார், இப்படித்தான் நீங்க சொல்லணுமே ஒழிய அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிற நபர், அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியாரை நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன், இதை சொல்லுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் இவர் நல்லவர், இறைநேசர், மகான் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நபிகள் நாயகத்திற்கே இல்லை. நபிகள் நாயகத்துக்கு இல்லைங்கும் பொழுது நாம அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கலாமா? முஸ்லிம்கள் கையில் எடுத்து இன்னும் ஆட்களை எல்லாம் இறைநேசர், மகான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டிய பிரார்த்தனைகளை அவங்களிடத்தில் போய் கேட்கலாமா? இது தௌஹீதுக்கு எதிரானது. இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். இதைத்தான் தௌஹீத் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள், இதைத்தான் இஸ்லாம் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இஸ்லாம் அல்ல. உண்மையான தௌஹீதுக்கு வாங்க என்று இந்த மாநாட்டின் மூலமாக உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். அல்லாஹ்வின் படைப்பினங்களில் எவர் முன்னிலையும் போய் நிக்காதீங்க. உங்களை படைத்த இறைவன்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள். எந்த தர்காவிற்கும் செல்லாதீர்கள். அவுலியா, மகான், இறைநேசர் என்று சொல்லிக்கொண்டு எவர் சமாதிக்கு முன்பாகவும் மண்டியிடாதீர்கள். அந்த உண்மையான தௌஹீதுக்கு வாங்கன்னு சொல்றோம். இப்படி சில பேர் திசை திருப்பப்படுவதை போல இன்னும் ஒரு சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தௌஹீதிலிருந்து, இஸ்லாமிய மார்க்கத்தின் நெறிமுறைகளிலிருந்து வேறு விதமாக திசை திருப்பப்படுகிறார்கள். வேறு எந்த வகையில் சில முஸ்லிம்கள் திசை திருப்பப்படுறாங்க? தர்கா வழிபாடு, சமாதி வழிபாடு, அதிலிருந்து மீண்டு வந்து விட்டதற்கு பிறகு இஸ்லாத்தில் உறுதியா இருக்கணும்ல. இஸ்லாம் நமக்கு எவற்றை போதிக்கிறதோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், தூதருக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுற விஷயத்துல உலகத்தில் உள்ள எந்த மனிதரின் திருப்தியும் நம்ம பார்க்க கூடாது. அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, இமாம்கள் அதை சொன்னார்கள், பெரியார்கள் இதை சொன்னார்கள், முன்னோர்கள் நமக்கு அதைத்தானே காண்பித்து காட்டி சென்றிருக்கிறார்கள், அந்த பாதையிலிருந்து நாம விலக முடியுமா? இந்த சிந்தனைகள் ஏற்பட்டு தௌஹீதுக்கு மாற்றமான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரசூல் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு இமாமு, முன்னோரு, பெரியார்னு ஒரு முஸ்லிம் சொல்லலாமா? அப்படி சொல்வதற்கு அனுமதி இருக்காள்? அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தர்றார்? குர்ஆனுக்கு அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க. ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சை ஏற்பட்டால் ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் மற்றும் ரசூலிடம் அந்த பிரச்சனையை கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ்ட்ட நீ தீர்வு தேடு, குர்ஆன்ல தேடணும்.
ரசூலிடத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகளிலேயும் தேடு. அப்ப அல்லாஹ் ரசூல் அதுதான் ஒரு முஸ்லிம் செல்ல வேண்டிய பாதை. அதுக்கு மாற்றமாக இமாம்கள், பெரியார்கள், முன்னோர்கள் அவங்க காலம் காலமாக நமக்கு சொல்லி தந்த மரபுகள், இந்த சிந்தனை நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அது நேர் வழியாக இருக்காது, அது தவறான பாதையாக அமைந்துவிடும். நாம் எல்லாம் இலக்காக நிர்ணயித்து செயல்படுகிற சொர்க்கம் என்கிற பேரின்பத்தை நம்மால் அடைய முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன், இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉஸ் சுபுல், வேறு எந்த பாதைகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை வழிபறலச் செய்துவிடும், உங்களை பிரித்துவிடும். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இதை முஸ்லிம்கள் சரியா புரியணுமா இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் மதுஹபுகளின் பெயரால் பிரிந்து கிடக்கிறார்கள். ஷாஃபி மதுஹபு, ஹனபி மதுஹப் என்று மதுஹபுகளின் பெயரால் பிரிந்து கிடக்கிறார்கள். இன்னும் சில முஸ்லிம்கள் நவீன சலபிகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு முன் சென்ற இமாம்கள் எந்த பாதையை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த பாதையை விட்டு நாம் திசை மாறக்கூடாது என்கிறார்கள். இவை எல்லாமே அது ஒரு மதுஹப். ஷாஃபி மதுஹப் எப்படி ஒரு மதுஹபோ, ஹனபி மதுஹப் எப்படி ஒரு மதுஹபோ, அது மாதிரி தான் எங்களுக்கு புகாரி இமாம் என்ன சொன்னாரோ, முஸ்லிம் இமாம் என்ன சொன்னாரோ அதுதான் மார்க்கம். முன் சென்ற நல்லறிஞர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படி செயல்படுகிறார்கள். அது உண்மையான தௌஹீதுல வர்ற மார்க்கம். நமக்கு எதை சொல்லித் தருகிறது? வஹீன் பாதையில், அல்லாஹ் காட்டி தருகிற பாதையில் நாம் வழி நடக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்வோமையானால் திசை திருப்பப்படுகிறோம். அல்லாஹ்வுக்கு உண்மையாக கட்டுப்படுவதிலிருந்து நாம் திசை மாறி செல்கிறோம் என்பதை புரிய வேண்டும். அதுபோல இன்னும் சில முஸ்லிம்கள் உலக ஆசை, உலக ஆதாயம், உலகத்தில் அவர்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்படும் என்று சொன்னால் அந்த நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் ரசூல் சொல்லித் தருகிற கட்டளைகளிலிருந்து வழி புரண்டு விடுகிறார்கள். அல்லாஹ் ரசூலினுடைய அறிவுரைகளை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி விடுகிறார்கள். தௌஹீதுனா என்ன? அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிட்டா போதுமா? நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதன் வாயில சொல்லிவிட்டால் போதுமா? நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே நம்முடைய வணக்க வழிபாடுகளை செலுத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படல். ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் சமீனா அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். உலகத்தில் உள்ள எவனையும் நான் பார்க்க தயாரில்லை. உலகத்தில் அல்லாஹ் ரசூலினுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதால் உலகத்தில் எனக்கு இழப்புகள் ஏற்படும் என்றால் அந்த இழப்பு எனக்கு பொருட்டில்லை அப்படின்னு நினைக்கணும். அதான் உண்மையான மார்க்க பற்றி. அது அப்படியான ஒரு உண்மையான மார்க்க பற்றைத்தான் தௌஹீத் நம்மிடத்தில் வேண்டுகிறது, வலியுறுத்துகிறது. ஆனா பல முஸ்லிம்களை பாருங்கள், தௌஹீத் என்று சொல்வார்கள், இஸ்லாம் என்று சொல்வார்கள், அல்லது மார்க்கத்தின் ஒரு அறிவுரையை மீறுவதால் பொருளாதாரம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதன் பின்னே சென்று விடுகிறார்கள். வட்டியை அனுமதித்துக் கொள்கிறார்கள். திருமணத்தின் பொழுது பெண் வீட்டாரிடமிருந்து வரதட்சணையை பெற்றுக் கொள்கிறார்கள். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அங்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்பாடுகளில், காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஏன் இப்படி உலக ஆசையை நோக்கி போகணும்? காசு, பணம், பொருளாதாரம் முழுக்க முழுக்க அவர்களுடைய இலக்கு எதுவாக மாறிவிடுகிறது என்றால் உலகம்தான் இலக்காக மாறிவிடுகிறது. தொழுகை அவர்களுக்கு ஒரு வெளி அலங்காரமாக அமைந்து விடுகிறது. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது அவர்களுக்கு ஒரு ஃபேஷனாக ஆகிவிடுகிறது. தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்குரிய வெற்றி அடையாளமாக மாறிவிட்டது. ரமலான் முழுவதும் நோன்பு நோற்பார். ஆனால் இஸ்லாம் சொல்கிற ஹலால் ஹராம் சட்டத்தை தம்முடைய வாழ்வில் வேறு எப்போதும் கடைபிடிக்க மாட்டார். ஐவேளை தொழுகையில் ஈடுபட்டு வருவார். வியாபாரத்தில் அவர் தவிர்க்க வேண்டிய மோசடிகளில் இருந்து தவிர்த்து கொள்ளாமல் வாழ்வார். இது எப்படி இஸ்லாமா மாறும்? இன்றைக்குள்ள பல இளைஞர்கள் அவர்களுடைய இலக்கு துனியாவாக இருக்கிறதா அல்லது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற மறுமை என்கிற இலக்கை நோக்கி செயல்படுகிறார்களா? நீங்க இளைஞர்கிட்ட கேளுங்க, உன் லட்சியம் என்ன, உன் இலக்கு என்ன? ஒரு இளைஞனை அழைத்து கேளுங்கள், அவன் மறுமை சார்ந்த ஏதேனும் ஒரு அம்சத்தை சொல்வானா? அப்படி வருவதே பெரும் ஆச்சரியம். அதற்கு மாற்றமாக அவர்களின் வாய்களிலிருந்து வரக்கூடிய பதில் என்ன? லட்ச லட்சமா சம்பாதிக்கணுங்க, கோடி கோடியா சம்பாதிக்கணும், பெரிய பங்களா கட்டணும், அடுத்து என்னப்பா, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நிறைய பட்டியல் போடுவார். ஃபர்ஸ்ட் ஒரு ஐபோன் வாங்கணுங்க, வாங்கி என்ன செய்ய போறேன்? பெரிய மெகாபோன் பிரச்சாரத்துக்காக போக போறேன்,
அல்லது என்ன அது சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எல்லாம் அந்த ஐபோன்ல வீடியோ எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க போறியாங்க. சும்மா ஐபோன் வாங்கணும், அவ்வளவுதான். ஐபோன் வாங்கணும். அடுத்து ஒரு பெரிய பைக் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கணும். அந்த பைக்கை வாங்கி என்ன பண்ண போற? பிற நபர்கள் ஆபத்தில் இருக்கும்போது காப்பாத்துறதுக்கு அவன் மூலமா தான் சமூகத்துக்கு ஆபத்து. பைக்கை ஓட்டிக்கிட்டு போய் வேக வேகமா அழைத்து கொண்டு சென்று பின்னால பார்த்தா யாருமே உட்கார முடியாது. இப்படி இருக்கும் ஹைட்டு. ஏணி வச்சுதான் பின்னால உட்காரும். அது எதுக்கு பெற்றோர்கள் அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறாங்கன்னு விட தெரியல. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறாங்க. பின்னால யாராவது அவங்க விரும்பினா கூட பெற்றோர்கள் அமர்ந்து செல்ல முடியுமா? உடன் பிறந்த தங்கைகள் அக்காவோ தங்கச்சியோ அமர்ந்து செல்ல முடியுமா? இப்படி இருக்கும். ஏதாவது சின்ன மேடை வந்துட்டாலும் கீழே விழுந்துட வேண்டியதுதான். இதுல அவர் வீலிங் வேற பண்ணுவார். முன் வீல் அப்படி தூக்கிக்கிட்டு சர்க்கஸ் எல்லாம் காட்டுவார். எதற்கு இது? அப்ப இளைஞர்கள் சொல்லக்கூடிய இலக்குகள் முழுவதுமே துன்யாவை மையப்படுத்தியதாக இருக்கிறது. மறுமை அவருடைய சிந்தனையில் இல்லை. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. வளரக்கூடிய தலைமுறை மறுமை சிந்தனையற்று வாழ்வார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய சிந்தனை துளியும் இல்லாமல் அவர்கள் உருவாகுவார்கள். ஆனால் அவரிடத்தில் தௌஹீத் இருக்குமா? குர்ஆன் சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை ஏனைய அடுத்த தலைமுறையினருக்கு அவர்கள் கொண்டு செல்வார்களா? இளைய தலைமுறையின் போக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. எல்லா இளைஞர்கள் ஃபுல்லா அந்த ஃபேஸ்புக் யூடியூப்ல பார்க்கறதெல்லாம் என்னங்கிறீங்க? ஊர் சுத்துறது, உலகம் சுத்துறது, திங்கிறது. தமிழக முதல்வர் கூட சொல்லியிருக்கிறார். நடப்புகளை பற்றி அவ்வப்போது பேசுவார். அது நேற்று அவர் வெளியிட்டிருக்கிற வீடியோவில் சொல்றாரு, சமூக வலைத்தளங்களை எல்லாம் நீங்க பார்ப்பீங்களா? ஆமா பார்ப்பேன். சில நேரங்களில் கமெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். திட்டு வாங்கி அதை கண்டுக்க மாட்டேன். நல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருந்தா எடுத்துக்குவேன் அப்படிங்கிறார். வேற என்ன சமூக வலைத்தளத்தில் நீங்க கவனிச்சீங்க? இளைஞர்கள் போகக்கூடிய பாதை ரொம்ப எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, டிராவலு, சுத்துறது, இது மட்டும்தான் இருக்கு. அவங்க வீடியோவில் அடையாளப்படுத்துறது அது மாத்திரமாகவே இருக்கிறது. அப்படியே வருவாங்க. நண்பர்களை இந்த ஹோட்டலுக்குள்ள போனோம்னா ஆரம்பிப்பாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள ஏன் போற? தேவைன்னா மற்றவன் போய்க்குவான். இந்த வழியாக செல்லும் பொழுது எது சீனாவில் இருந்துகிட்டு இந்த வழியாக செல்லும் போது நாம இந்த பக்கம் உழவர் சந்தை தாண்டி போய்கிட்டு இருப்போம். அவன் வீடியோ போடுவான் சைனாவில் இருந்துகிட்டு. நண்பர்கள் இந்த பக்கமா வந்து இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க பார்த்தா நண்டு சமைச்சு கொடுக்குறாங்க, இறால் சமைச்சு கொடுக்குறாங்க, அதை சமைத்து எப்ப பார்த்தாலும் சமையல், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இதைத்தான் இளைஞர்கள் அதை நோக்கி முதல்வர் சொல்கிறார். இளைஞர்கள் எப்போது பார்த்தாலும் சமூக வலைத்தளங்களில் சாப்பாடை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பாடை பற்றியே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹோட்டல்ல என்ன சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல என்ன சாப்பாடு நல்லா இருக்கும், அல்லது டூர் எங்கேயாவது மலை உச்சிக்கு போயிடுறது. இது பாருங்க, இவன் போட்டோவில் என்ன செஞ்சுக்குவான அப்ளிகேஷன்லாம் போட்டு பச்சை பசேன்னு இருக்கிற மாதிரி காட்டிடுவான். தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி கொட்டுற மாதிரி காட்டுவான். அதை பார்த்துட்டு நம்பி மறுநாள் இவன் போய் நிற்பா, அங்கே எல்லாம் காஞ்சி புல்லு காடா இருக்கும், பச்சை பசேன்னு இருக்காது. ஏன்னு பார்த்தா செல்போன் அப்ளிகேஷன்ல அவன் காட்டுறது. அப்ப டூர் என்று காட்டுகிறார்கள். அதிலிருந்து சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும், கல்வி சார்ந்த விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும், சமுதாய அக்கறையை உண்டாக்க வேண்டும். அதைத்தான் நான் இளைஞர்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்று முதல்வர் சொல்கிறார். உண்மையிலேயே இளைஞர்களின் போக்கு அப்படித்தானே இருக்கிறது. நம்ம சமூகத்திலிருந்தும் நம்ம சமூகத்தை குறிவைத்து என்னென்ன செயல்பாடுகள் நடைபெறுகிறது என்பதை இளைஞர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வக்ஃபு சட்ட திருத்தத்தின் மூலமாக என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, நமது முந்தைய உரிமைகள் எவற்றையெல்லாம் பறித்திருக்கிறார்கள் கேளுங்க. தெரியாது, ஒரு சட்டத்தை கூட சொல்லிட மாட்டான். அதே பிப்ரவரி 14 சொல்லுங்க, கையிலேயே ஹார்டின் போட்டுருவான். பாய் காதலர் தினம் பாய், அது தெரியாது அவங்களுக்கு. தெரியாதனமா அந்த நாள் அதுக்குன்னு ஒரு கலர் வச்சிருக்கிறாங்க. இந்த கலர் சட்டை போட்டா அவன் லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணை தேடுறான், அந்த கலர் சட்டை போடலன்னா அவன் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டானோ. அந்த கலரை வேற நம்ம கேட்டு தொலைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட இவருடைய சிந்தனை பாருங்க. நம்ம சமூகத்தில் உள்ள இளைஞர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், வேறு சமூகத்தை பற்றி அல்ல. அப்ப காதல் தினத்தை பற்றி தெரிகிறது, அந்த தினத்தில் வருகிற சினிமா படங்களை பற்றி தெரிகிறது, வரவிருக்கக்கூடிய புது புது சினிமா படங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கக்கூடிய இவன் நம் சமூகத்தை குறிவைத்து மத்திய அரசால் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிற சதி திட்டங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறான, கருப்பு சட்ட திட்டங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறான. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் இல்லை, கல்வியில் அக்கறை இல்லை. பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கிறது, பைக் எடுக்கிறான், போறான், வர்றான், சுத்துறான். என்ன வாழ்க்கை? இப்படியான விழிப்புணர்வு இல்லாமல் மார்க்கம் சொல்கிற அறிவுரைக்கு மாற்றமாக உலக ஆதாயங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நன்றாக புரிய வேண்டும்.
ஒரு உண்மையான ஏகத்துவாதி மறுமையை பெரிதிலும் பெரிதாக நேசிக்கிறார். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லவா, ஃபிரௌனினுடைய மனைவியின் வரலாறு நமக்கு முன்வைக்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரும் மன்னனின் மாமன்னன் என்றே அவனை சொல்லலாம். அந்த அளவிற்கு சர்வ அதிகாரத்தை பெற்றவன். இன்றைய நவீன உலகில் சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகிற மோடியை விடவும் பெரும் அதிகாரம் பெற்றவன். தம்முடைய ஆட்சிக்கு எதிராக எவரும் கிளர்ந்தெழுந்து விடக் கூடாது, புரட்சி ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவே தம் பகுதியில் பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளை மறுத்துக் கொன்றவன். அப்படின்னா அவன் எவ்வளவு சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்திருப்பான், எவ்வளவு இன்பங்கள்ல மூழ்கி திளைத்திருப்பான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தினரும் எவ்வளவு பெரிய இன்பங்களில் திளைத்திருப்பார்கள். அவ்வளவு இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு பதிலாக ஃபிரௌனின் மனைவி அவர்கள் சொன்னார்கள், இறைவா, எனக்கு இந்த உலகத்தின் இன்பம் தேவையில்லை, இது வேண்டாம், இந்த இன்பம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னத், எனக்கு சொர்க்கம் வேண்டும் இறைவா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை வேண்டும், அதனை எனக்கு நீ ஏற்பாடு செய், இந்த உலகத்தில் நான் எந்த துன்பத்தையும் அனுபவித்துக் கொள்வதற்கு தயார் என்று முன் வந்தார்களே, அது உண்மையான தௌஹீத், அது உண்மையான மார்க்கம் பற்றி. அல்லாஹ் அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறான். இறைவா, நீ சொல்லுகிறபடி நடப்பதால் என் சொந்த பந்தங்கள் என்னை எதிர்ப்பார்களா? பிரச்சனை இல்லை. இறைவா, நீ சொல்லுகிற சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது ஊர் மக்கள் என்னை ஒதுக்கி வைப்பார்களா? அதை பற்றி கவலைப்படுவதற்கு நான் தயாரில்லை. இந்த உலகத்தில் வட்டியை இழப்பதால் லட்சக்கணக்கில் நான் பொருளாதாரத்தை இழக்கின்றேனா? ஆயிரக்கணக்கில் வருவாயை நான் இழக்கின்றேனா? பிரச்சனை இல்லை. நீ தருகிற ஹலாலான பொருளாதாரம் எனக்கு போதும் இறைவா. இந்த உலகத்தில் நீ எனக்கு அழைக்கின்ற ரிஸ்க் போதும். ஹராமை தேடி நான் ஒருபோதும் சென்று விட மாட்டேன். உன் திருப்திக்கு மாற்றமாக மக்களின் திருப்தியை முன்னிலைப்படுத்த மாட்டேன். அப்படியான பற்றை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கை கொண்டு தம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அதனை இந்த மார்க்கம், இந்த தௌஹீத் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த எண்ணம் இல்லாம மறுமையின் மீதான பற்று உள்ளத்தில் பதியாம எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு நோன்பு வச்சாலும், நம்முடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கினாலும் முழுமையான பயனை மறுமையில் நாம் பெற இயலாது. அதே போல இன்றைக்குள்ள முஸ்லிம்கள் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலையிலே அரசின் புறத்திலிருந்தோ சமூகத்தின் புறத்திலிருந்தோ சிற்சில நெருக்கடிகள் ஏற்பட்டு விட்டால் கூட மார்க்கத்தில் உறுதிப்பாட்டை விட்டு விடுகிறார்கள். ஆரம்பத்தில் சொல்வார், இணை கற்பிக்கிற பெண்ணு வேண்டாம்ங்குவார். உடனே குடும்பத்தார்கள் சொல்வார்கள், ஐயோ கெட்டு போயிட்டியா, ஏன் இப்படிலாம் சொல்ற, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இப்படித்தான் திருமணம் நடக்கும், மாலை தான் போடணும், இமாம் வந்து அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா துவா ஓதத்தான் செய்வார். இதையெல்லாம் நீ புறக்கணிச்ச, நீ குடும்பத்தில் இருக்கக்கூடாது, வீட்டில் உனக்கு இடம் இல்லை, பெற்றோர் என்னுடைய பகைக்கு நீ ஆளாகி விடுவாய், வெறுப்புக்கு ஆளாகி விடுவாய் என்று சொந்த பந்தங்கள் சொல்கின்ற பொழுது உடனடியாக அணிபணிந்து மார்க்கத்தில் உள்ள உறுதிப்பாட்டை விட்டு விடுகிறார்கள். அதுவே அரசின் புறத்திலிருந்து சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு அஞ்சி மார்க்கத்தின் அடையாளங்களை துறப்பதற்கு அல்லது ஈமானிய பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு இவர்கள் வழிவகுத்து விடுகிறார்கள். அதுவும் இருக்கக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றிலேயே அதற்கு நமக்கு ஒரு சான்று இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய போட்டி, அந்த போட்டியில் ஃபிரௌனால் அழைத்து வரப்பட்டவர்கள் சூனியக்காரர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆற்றலினால் நிகழ்த்தி காட்டிய அந்த அற்புதத்தை பார்த்து ஈமான் கொண்டு விடுகிறார்கள். ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன தருணத்தில் ஃபிரௌன் அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பினான், நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? இதற்காக உங்களை நான் அழைத்து வந்தேன், எங்களிடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்பதற்காக, மூசாவை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கு தானே உங்களை அழைத்து வந்தேன். என் முகத்தில் கரியை பூச பார்க்கிறீர்களா? அவர் சொல்லுகிற கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? நான் அனுமதி கொடுக்காமலேயே உங்களை சும்மா விட மாட்டேன். ஃபலவு கத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், மாறுகால் மார்கை வாங்குறனா இல்லையான்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, பேரித்தம் பாலையின் அடியில் உங்களை அறைகின்றேனா இல்லையான்னு பாருங்க. கொன்னுருவேன் நான். கொஞ்சம் கூட அந்த மிரட்டலுக்கு பயப்படலை. ஃபிரௌன் அதிகாரம் பெற்றவன், சொன்னதை செய்பவன், அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்கு. ஒரு வினாடியில் அவர்கள் உயிரை அவன் வாங்குவது அவனுக்கு இலகுவானது. அப்படி இருந்த போதிலையும்
மிக தெளிவாக சூனியக்காரர்கள் சொன்னார்கள், நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய், உன்னுடைய மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், உன்னுடைய உருட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்கள் மீது நீங்கள் கட்டவிழ்த்து விடுகிற எந்த கொடுமைக்காகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாத்திலிருந்து இந்த தௌஹீதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்களா இல்லையா? அப்படிப்பட்ட உறுதிப்பாடு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் வர வேண்டும். இந்த நாட்டிலே நடைபெறுகிற முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமைகள் எதுவாக இருந்தாலும், ஆங்காங்கே நாம் செவிமடுக்கிற செய்திகள் எதுவாக இருந்தாலும் அந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து ஒருபோதும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்னவாகுமோ, நம் எதிர்காலம் என்னவாகுமோ, இப்படியெல்லாம் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்களே, இனிமேல் நாம் முஸ்லிமாகவே வாழ முடியாதா என்று கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட வேண்டிய தேவையில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோமேயானால், அல்லாஹ்வின் மீதான, அல்லாஹ்வின் உதவியின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோமேயானால், நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் எதிர்பாராத விதத்தில் உதவிகள் மலைபோல் குவிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அந்த உதவிகளை தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். உதவிகளை பெறக்கூடிய வகையில் நாம் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ள தயாரா? இதுதான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி. ஆகவே மார்க்கத்தின் மீதால் நடைபெறக்கூடிய நெருக்கடிகள், அரசின் புறத்திலிருந்து தரப்படக்கூடிய நெருக்கடிகள், இவற்றையெல்லாம் கண்டு கதிகலங்கி விடாமல் அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருவதை போல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற உறுதிப்பாட்டோடு முஸ்லிம்கள் பயணிக்க வேண்டும். இந்த செய்தியினை சொல்வதற்குத்தான் இணைவைப்பில் இருக்கிற முஸ்லிம்கள் இணைவைப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும். இமாம்கள், முன்னோர்கள், பெரியார்கள் என்று அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய முஸ்லிம்கள் அதிலிருந்து உண்மையான தௌஹீதின் பக்கம் வர வேண்டும். ஈமானில் பலவீனமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானிய பலவீனத்தை சரிப்படுத்திக் கொண்டு வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டு நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.